சில சமயம் அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக எடுக்கிற ஒரு சின்ன முடிவு ஒரு பெரிய புரட்சிக்கே காரணமாயிடும். வாங்க இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். காலனித்துவ இலங்கையில பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சின்ன அரசியல் சீர்திருத்தம் எதேச்சியா எப்படி ஒரு நாட்டுடைய தலைவிதியே மாத்தின தேசியவாத தலைவர்களை உருவாக்குச்சுன்னு பார்க்கலாம். இந்த கதையோட மையத்துல ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. ஒரு அரசாங்கம் மக்களுக்கு கொஞ்சோண்டு அதிகாரத்தை கொடுத்தா என்ன நடக்கும்? அது அவங்கள சமாதானப்படுத்துமா, இல்ல இன்னும் அதிகமா கேட்க தூண்டுமா? நம்மளோட இந்த ஆய்வு 5 கட்டமா இருக்க போகுது. முதல்ல மாற்றத்துக்கான குரல் எப்படி எழுந்துச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த அந்த அரைக்குறை சீர்திருத்தங்கள், அதனால வந்த ஏமாற்றம், அந்த ஏமாற்றம் எப்படி ஒரு சமூக இயக்கமா மாறுச்சு, கடைசியா அது எப்படி நாட்டோடைய எதிர்கால தலைவர்களை உருவாக்குச்சுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, இந்த கதையை நாம ஆரம்பிக்கணும்னா முதல்ல 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துக்கு போகணும். அப்போ இலங்கை ஒரு பெரிய மாற்றத்தோட விளிம்புல இருந்துச்சு. பல வருஷங்களா நடந்த சமூக பொருளாதார வளர்ச்சி சமுதாயத்துல ஒரு புது சக்தி வாய்ந்த குரலை உருவாக்கியிருந்தது. அந்த சக்தி வேற யாரும் இல்ல, இலங்கையோட புதிய நடுத்தர வர்க்கம் தான். அவங்க நல்லா படிச்சவங்க, லட்சியத்தோட இருந்தாங்க. ஆனா 75 வருஷம் பழமையான காலனித்துவ சட்டத்தின் கீழே அவங்களுக்கு எந்த அரசியல் அதிகாரமும் கிடைக்கல. நம்ம சொந்த நாட்டுல நமக்கே எந்த பங்கும் இல்லையேங்கிற ஒரு கோபம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால 1908ல ஜேம்ஸ் பீரிஸ் மாதிரி முக்கியமான தலைவர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து தங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லி சில தெளிவான கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கிட்ட வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பழைய சட்டம் செல்லுபடியாகாதுன்னு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் தெரிஞ்சிருந்தது. அதனால கடைசியில ஒரு புது விதிமுறைகளோட அவங்க பதில் சொன்னாங்க. இதுக்கு பேர் தான் குரூ மெக்கலம் சீர்திருத்தங்கள். மக்கள் கேட்ட மாற்றங்களுக்கு ஒரு தீர்வா இதை கொண்டு வர்றதா சொன்னாங்க. பார்க்கறதுக்கு இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தாதான் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட மறைச்சு வைக்கப்பட்டு இருந்ததுன்னு நமக்கு புரியும். சட்டசபையில மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 21 அதிகமாச்சு. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு இல்லையா? ஆனா இதுல தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அந்த 21 பேர்ல 11 பேர் அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட ஆட்கள். அதாவது அவங்க தான் மெஜாரிட்டி. இதனால எந்த ஒரு ஓட்டெடுப்பு நடந்தாலும் அரசாங்கம் சொல்றது தான் நடக்கும். உண்மையான அதிகார பகிர்வுக்கே இங்க வாய்ப்பே இல்லாம போச்சு. நிலைமை இதை விட மோசமாச்சு. அந்த 21 பேர்ல வெறும் 4 பேர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதுலயும் யார் வேணாலும் ஓட்டு போட்டுற முடியாது. படிச்சிருக்கணும், சொத்து இருக்கணும்னு ஏகப்பட்ட நிபந்தனைகள். இது பேருக்கு தான் தேர்தல். ஆமா, படித்த இலங்கையர் ஒருத்தருக்காக ஒரு சீட்டு ஒதுக்குனது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனா யோசிச்சு பாருங்க, அது வெறும் ஒரே ஒரு சீட்டு தான். அதனால இந்த பெயரளவிலான சீர்திருத்தம் படிச்ச நடுத்தர வர்க்கத்துக்கிட்ட ஒரு பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்கிடுச்சு. சட்டசபையில நமக்கான குரல் ஒலிக்காதுன்னு தெரிஞ்சதும் அவங்களோட கோபமும் சக்தியும் வேற ஒரு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. அந்த வாய்ப்பு அவங்களுக்கு 1912ல கிடைச்சது. அரசாங்கம் ஒரு புது மதுபான சட்டத்தை கொண்டு வந்தப்போ அந்த அரசியல் விரக்தி மொத்தமா ஒரு பெரிய சமூக போராட்டமா வெடிச்சது. அதுதான் புகழ்பெற்ற மது ஒழிப்பு இயக்கம். இது வெறும் சாராயத்தை பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மறைமுக அரசியல் இயக்கமா மாறுச்சு. காலனித்துவ ஆட்சிக்கு எதிரா மக்களை ஒன்னு சேர்க்கவும் கேள்வி கேட்கவும் இது ஒரு களமா அமைஞ்சது. இந்த இயக்கம் வளர்றத பார்த்த அரசாங்கம் இதை ஒரு பெரிய அச்சுறுத்தலா நினைச்சது. இதை எப்படியாவது ஒடுக்கணும்னு ஒரு சான்ஸ்க்காக காத்துட்டு இருந்தது. அந்த சான்ஸ் அவங்களுக்கு 1915ல சிங்கள முஸ்லிம் கலவரங்கள் மூலமா கிடைச்சது. அரசாங்கம் இதே ஒரு சாக்கா வச்சு ராணுவ சட்டத்தை பயன்படுத்தி மது ஒழிப்பு இயக்க தலைவர்கள் எல்லாம் கைது செஞ்சது. அவங்க பிரச்சனையை முடிச்சிட்டோன்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையில அவங்க செஞ்சது என்னன்னா, ஒரு புது தலைமுறை உறுதியான அரசியல்வாதிகளை உருவாக்கிட்டாங்க. அந்த மது ஒழிப்பு இயக்கத்தோட சாமல்ல இருந்து தான் FR சேனாநாயக்க மாதிரி தலைவர்கள் உருவானாங்க. அவரோட தம்பி DS சேனாநாயக்கா, இவர்தான் பின்னாடி இலங்கையோட முதல் பிரதமரானார். அவங்களோட கூடவே சேர் TB ஜெயதிலக்க, இவங்க எல்லாருமே இந்த இயக்கத்துல தான் தங்களோட அரசியல் அரிச்சுவடியை தொடங்கினாங்க. யோசிச்சு பாருங்க, அநியாயமா ஜெயில போட்ட அந்த அனுபவம் தான் இவங்களையெல்லாம் தீவிரமான அரசியல்வாதிகளா மாத்திடுச்சு. ஒரு சமூக பிரச்சனையா ஆரம்பிச்சது இப்போ சுதந்திர போராட்டத்துக்கே ஒரு அடித்தளமா மாறிப்போச்சு. சிறைச்சாலை அவங்களுக்கு அரசியல் பயிற்சி பட்டறையா இருந்துச்சு. அப்போ பாருங்க, எப்படி ஒரு சின்ன தப்பான சீர்திருத்தம் மக்கள்கிட்ட விரக்தியை உண்டாக்கி அதுவே கடைசியில ஒரு சக்தி வாய்ந்த தேசியவாத தலைமை உருவாகிறதுக்கு வழிவகுத்துச்சுன்னு. இது ஒரு எதிர்பாராத தொடர்வினை மாதிரி. இது நம்மள ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான கேள்விக்கு கொண்டு வருது. அப்போ 1910 சீர்திருத்தங்கள் சுதந்திரத்தை லேட் ஆக்குச்சா, இல்ல எதேச்சியா சீக்கிரமா வர வச்சதா? ஒருவேளை எதிர்ப்பை அடக்கணும்னு நினைச்ச அரசாங்கம் தெரியாமலேயே தன்னோட ஆட்சிக்கு முடிவுரை எழுதுறதுக்கான விதைகளை தூவிட்டு போயிருக்கலாம்.